ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 100 ரூபாய் டாம்ஸ் கலர் பென்சில் நல்லா இருக்கா இல்ல 150 ரூபாய் டாம்ஸ் கலர் பென்சில் நல்லா இருக்கா வாங்க போய் பார்க்கலாமா. 150 ரூபாய் டாம்ஸ் கலர் பென்சில் இது ரொம்ப அழகா இருக்கு. 12 ஷேட்ஸ் தான் இருக்கு. 150 ரூபாய்க்கு வரட்டான்னு தெரியல. இது 24 ஷேட்ஸ்ல 100 ரூபாய் கலர் பென்சில். வாங்க இதோட குவாலிட்டி தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். சரி வாங்க இதை எது நல்லா இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். 150 ரூபாய் பிளெண்டிங் குவாலிட்டி ரெண்டுத்துக்குமே பார்க்கலாம். இது 150 ரூபாய் கலர் பென்சில். பிளெண்டிங்ல 150 ரூபாய் கலர் பென்சில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. 100 ரூபாய் கலர் பென்சில் பிளெண்டிங்ல வினாய்ச்சி. 150 ரூபாய் கலர் பென்சில் குவாலிட்டியில வினாய்ச்சி. நீங்க இப்ப எப்படி ஜெயிச்சிருன்னு பாருங்க. இது 150 ரூபாய் கலர் பென்சில். இது ஓரளவுக்கு பிளெண்ட் ஆகுது, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு 100 ரூபாய் கலர் பென்சிலோட பிளெண்டிங் பார்க்கலாம். நம்ம இந்த பிளெண்டிங்கை ரெட், ஆரஞ்ச், எல்லோ அந்த கலர்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். நூறுரூபா கலர் பென்சிலில் டார்க்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, அதனால் பிளெண்டிங் ஈஸியாக இருக்குது. அப்புறமா எழுதுறதுக்கு 100 ரூபாய் பென்சிலு நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் அதை விட 150 ருபீஸில் இருக்க 12 ஷேட்ஸ் இருக்குது பென்சில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்பீடாக வரைகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் குவாலிட்டி ரெண்டுத்துக்குமே பார்க்கலாம். 150 ருபீஸ், அதாவது 12 ஷேடஸ் இருக்கு. டாம்ஸ்